இன்று வாசிக்கப்பட்ட ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3 முதல் 5 முடிய. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3 முதல் 5 முடிய. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவார்ந்த வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வைப்படுத்துங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடுமுரடானது சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அது உரைத்தது என்றும் வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று என்பதே. இன்று வாசிக்கப்பட்ட திருமணப்பட்ட வேதத்தை வாசிக்கப்பட்டது. தேவனே மற்றும் மகிமை உண்டாகும். இந்த நாளிலே இந்த நாளுக்கான செய்தியை வார்த்தையை கடந்து கொண்டிருக்கிறேன். தாமோதரன் செல்வராஜ் TLC திருச்சபைக்குரிய தமிழ்நாடு போதகர் தாமோதரன் செல்வராஜ் ஐயா அவர்கள் இந்த நாளுக்கான நிகழ்ச்சி பதிலளிப்பார்கள். அதே அவர்களுக்கு தெரியும். ஆகையினால் என்னை விட ஆகையினால் அவர்களை திருச்சபையின் சார்ந்து வரவேற்று இறைச்செய்தியை படித்து ஜெபம் செய்வோம். சகல ஆசீர்வாதங்களுக்கும் மேன்மைகளுக்கும் நன்மைகளுக்கும் காரணராயிருக்கக்கூடிய அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நேரத்தில் உம்முடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதிலுமாக நிரம்பி இருக்கிறது சுவாமி. அதற்காக நாம் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளிலே சுவாமி, நாங்கள் அநேக மக்களை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதை குறித்து இந்த நாளிலே உம்முடைய சத்திய வசனங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு அடியேனுக்கு ஞானத்தை தருவதோடு, இந்த வார்த்தைகள் சுவாமி ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கிரியை செய்யும்படியாய் நீ இறங்கி வந்து எங்கள் மத்தியிலே எங்களுக்கு தேவையான தந்து காத்து கொண்டருளும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மிகுந்த பணிவன்போடு வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்திலே உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பின்பதாக என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு வேதத்திலிருந்து பெரியவர்களை குறித்து தியானிக்கும்படியாக என்னுடைய உள்ளத்திலே ஒரு ஏவுதல் தரப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பெரியவர்கள் யார் என்பதனை கேட்பதற்கு முன்பு நான் உங்களுக்கு ஒரு கேள்வியை தருகிறேன். வேதத்திலே பெரியவர், சிறந்தவர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் யாராக இருக்க முடியும்? உலகத்தில் வேதத்திலே பைபிளிலே ஒரு சிறந்தவர், ஒரு பெரியவர், மகா முக்கியமானவர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் யாராக இருக்க முடியும் என்று நீங்கள் யோசிப்பீர்கள் என்று சொன்னால், அருமையானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவரே பார்த்து ஒருவரை சொல்லுகிறார், இவர்தான் பெரியவர். என்ன சொல்றார்? நீங்க அனைவரும் சொல்ல நினைக்கிறார், மனிதர்களிலே பிறந்தவர்களில் இவரை காட்டிலும் பெரியவர் யாரும் இல்லை. யாரு? யோவான் ஸ்நானகர். அது மாத்திரம் சொல்ல, அவர் லூக்கா 7ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே சொல்லுகிறார். இது மத்தேயுவில் சொல்லக்கூடியது பெரியவர் என்று. ஆனால் லூக்கா 7ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் படிங்க. இங்கே நான் பார்க்கும் பொழுது அவனிலும் பெரியவன் நான் பின்னால் பார்ப்போம். இங்கே பார்க்கும் பொழுது மத்தேயு சொல்லுகிறார், ஒரு பெரிய மனிதன், உன்னதமான மனிதன், தேவையான மனிதன், அது யோவான் ஸ்நானகன். லூக்கா சொல்லுகிறார், இவர் மனிதனும் மாத்திரம் அல்ல, இவர் தீர்க்கதரிசியுமானவர். இவர் தீர்க்கதரிசியுமானவர். இயேசுவாமி பிறப்பதற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிற
இந்த வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்டோம். அதே நேரத்தில் மல்கியா, அது வேதத்தின் கடைசி அதிகாரம், கடைசி 2 வசனங்களை பார்க்கும் பொழுது படிங்க. அருமையானவர்களே, நாம் ஒரு இடுக்கமான காலத்திற்குள் இருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். கடவுளுடைய சத்தியத்தை யாராலும் தடுக்க முடியாது. கடவுளுடைய வசனங்களை யாராலும் தடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் கடவுளுடைய வார்த்தை வல்லமையுடையது. அது வல்லமையுடையது. மனிதன் அதை உண்டு செய்ய முடியாது. வார்த்தை என்று சொன்னால் அது ஆண்டவர் இயேசுவைத்தான் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு அரசியல் சூழ்நிலை ஒரு புறம் இருக்க, இப்பொழுது சமீபத்தில் கேரளாவிலே நடந்த அந்த நிலச்சரிவு, அது எவ்வளவு கொடூரமான ஒரு நிகழ்வு. அப்படியே வீடெல்லாம் அப்படியே புதைந்து விட்டது. மனிதர்களை கை தனியாக, கால் தனியாக, தலை தனியாக எடுக்கக்கூடிய ஒரு அகோரமான வேதனையான ஒரு சூழ்நிலையை நாம் டிவியிலே பார்க்கும் பொழுது அது எவ்வளவு நம்முடைய உள்ளத்திலே அதை வேதனை தருகிறது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் யுத்தம் நடக்கிறது. யுத்தத்திலே ஒருவேளை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக வந்தாலும், இன்றைக்கு நான் இந்த இடத்தில் என்று சொல்லுகிறேன், அவர்கள் இஸ்ரேல் மக்கள் கடவுளால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். எருசலேம் அந்த தேவாலயமும் எருசலேம் நகரமும் அது பாலஸ்தீன தேசமும் அது கானான் தேசமாக அழைக்கப்பட்டு மோசேயினாலே வழிநடத்தப்பட்டு இஸ்ரேலர்களை குடியேற்றி வைக்கப்பட்ட கடவுள் தந்திருக்கிற அந்த பூமி, தாவீது ராஜா அங்கு ஓர்னானிடத்திலே வாங்கின அந்த பூமி யாருக்கும் போக முடியாது. யாரும் போக முடியாது. அந்த பூமி அது பரிசுத்த பூமி, அது கடவுளுடைய பூமி, ஆண்டோடைய வருகையை சம்பவிக்கக்கூடிய அந்த பூமி. அது இஸ்ரேலர்னா இஸ்ரேல் தான். ஓர்னான்கிற ஒரு அரசன், ஒரு ராஜா, இஸ்லாமிய ராஜா வந்து சில தவறுகள் செய்ததுனாலே பல இக்கட்டுகள் அங்கு காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. ரஷ்யாவுக்கும் அங்கு நடந்து கொண்டிருக்கிற யுத்தத்தை நமக்கு தெரியும். அது எந்த நேரத்தில் எது நடக்குது என்று தெரியாது. இன்றைக்கு ஒவ்வொரு உலகத்திலே பலவிதமான நாடுகளிலே பலவிதமான காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் பார்க்கிறோம், இந்த சூழ்நிலையே மாறி போய் நிற்கிறது. சூழ்நிலை, இயற்கையே மாறி போயிருக்கிறது. மழை பெய்ய வேண்டிய நேரத்திலே மழை இல்லை, வெயில் அடிக்க வேண்டிய நேரத்தில் வெயில் இல்லை, அந்த வெயில் அடிக்க வேண்டாத நேரத்திலே வெயில் கொடூரம் அதிகமாக இருக்கிறது. மழை பெய்ய வேண்டும் என்று வேண்டாம் என்று நினைக்கிறதுலே மழை கொட்டி சேதத்தை உருவாக்குகிறது. சென்னை பட்டணம் அழிந்து போகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அன்னைக்கு நோவா வந்து ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல கப்பலை கட்டினார் என்று பார்க்கும் பொழுது அதை பற்றி வேதத்தில் சொல்ல, ஆனால் அநேகர் கேலி செய்திருப்பாங்க. அதே போல் இன்றைக்கு நமக்கு எச்சரிப்பு தரப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வருகைக்கு சமீபமாய் இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக இவைகள் எல்லாம் நடக்கும் என்பதனை அழகாக சொல்லியிருக்கிறது. குறிப்பாக மத்திய 24ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும் பொழுது அது ஒவ்வொரு படியாக அங்கே அழிவை குறித்து சொல்லிக் கொண்டு இருக்கிறதனையும் பார்த்து, இன்றைக்கு தரப்பட்டிருக்கிறதான எச்சரிப்புக்கு நாம் பயந்தவர்களாக, உணர்ந்தவர்களாக வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதனாலே இந்த நேரத்தில் இந்த அருமையான ஒரு ரெட்ரீட்டினை ஒழுங்குபடுத்தியிருக்கிறார்கள். நான் முதலாவதாக நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் இப்பொழுது இந்த லாக்கன் சர்ச் எனக்கூடிய இந்த ஐஎஸ் சேர்ந்திருக்கூடிய இந்த ஆலயத்தில் நான் இப்பொழுது தான் சமீப காலங்களிலே
ஒரு ஆசீர்வாதமான நிலைகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆசீர்வாதங்கள் வழிந்து கொண்டிருக்கிறது. ஆசீர்வாதங்கள் நிரம்ப பெற்றவர்களாக மக்கள் வருகிறார்கள். ஆலயமும் கூட நிரம்பி வழிகிறது. இன்னைக்கு இல்லை, நான் 2-3 ஆராதனைக்கு வந்திருக்கிறேன். நான் அப்படியே உட்காந்து போயிடுறேன். அப்போ நான் பார்க்கும் பொழுது, அதற்கு முன்பு நான் இங்கே வந்து ஆராதனை நடத்தியிருக்கிறேன். நிறைய இடத்துல நிறைய சபைகள் நடத்தியிருக்கிறேன். ஆனால் அதை காட்டிலும் இப்பொழுது பார்க்கும் பொழுது, நான் ஒருவேளை முகஸ்தூதியாக இல்லை, எனக்கு யாருனே தெரியாது, உங்களுடைய சபை குரு பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், அவ்வளோதான். ஆனால் இந்த ஆராதனையை எவ்வளோ அழகாக கொண்டு போகிறார். மக்கள், சபை மக்களை எவ்வளோ அழகாக அனுசரிக்கிறார். அவர்களிடத்திலிருந்து என்னென்ன காரியங்கள் தேவை, உங்களுக்கு என்ன தேவை என்பதனை வேதத்திலிருந்து அழகாக தந்து கொண்டு இருக்கிறதனை நான் நன்றியோடு நினைக்கிறேன். கடவுள் தந்திருக்கக்கூட அநேக காரியங்களிலே இப்படிப்பட்ட போதகர்கள் நமக்கு கிடைக்கிறதும் கூட ஒரு ஆசீர்வாதம். அருமையானவர்களே, திரும்பவும் நான் வருகிறோம். யோவான் ஸ்நானகனை குறித்து நான் பார்க்கும் பொழுது, இவர் பெரியவர், இவர் மேன்மை நிறைந்தவர், இவர் எளிமை நிறைந்தவர், இவர் தாழ்மை நிறைந்தவர். யோவான் ஸ்நானகன் மேன்மையானவர், யோவான் ஸ்நானகன் எளிமையானவர், யோவான் ஸ்நானகன் தாழ்மையானவர். இவர் மேன்மையானவர் என்பதனை இயேசுவே சொல்கிறார். என்ன சாதாரண சொல்ல, பெரிய மனிதன் சொன்னார். லூக்கா சொல்கிறார், இவரை போன்ற தீர்க்கதரிசி இல்லை, இவரை போன்ற தீர்க்கதரிசி இல்லை. மத்தேயு சொல்கிறார், இவரிலும் பெரிய மனிதர் இல்லை. யார்? யோவான் ஸ்நானகன். அந்த யோவான் ஸ்நானகனுடைய குறித்து நான் பார்க்கும் பொழுது, அது பெரிய மனிதர் மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையானது மேன்மை பொருந்தியதாய் இருந்தது என்பதையும் பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பே ஒரு ஆச்சரியமான பிறப்பு. அங்கு சகரியாவுக்கு தேவதூதன் தோன்றுகிறார். எப்ப? முதிர் வயதிலே. ஏன் சொல்றாங்க? சகரியாவை காபிரியேல் தூதன் பார்த்து, உனக்கு ஒரு மகன் பிறப்பார் என்று சொல்லுகிறார். சகரியாவுக்கு அது ஒரு கேலியாக இருக்கிறது. என்ன, எனக்கு இவ்வளவு வயசாயிடுச்சு, எலிசபெத்துக்கு அதுக்கு இவ்வளவு வயசாயிடுச்சு, ஆனா இப்ப போய் எனக்கு குழந்தை பிறக்கும் சொல்றாரு நினைக்கும் பொழுதுதான் தேவதூதன் சொல்றாரு, கடவுளுடைய சன்னிதானத்திலே நான் நின்று அவருடைய பிரதிநிதியாக சொல்லுகிறதை நீ நம்பாமல் போனால் உனக்கு குழந்தை பிறக்கும் வரையிலும் நீ பேசாதிருப்பா எனக்கூடிய ஒரு ஒரு கட்டளை தந்துவிட்டு போயிட்டார். சாபன்னு சொல்ல மாட்டேன், அது வாய் பேசாமல் இருக்கக்கூடிய ஒரு கட்டளை தந்துட்டு போயிட்டார். ஆனால் அருமையானவர்களே, எலிசபெத் குழந்தை பெறுவதற்கு தகுதி எல்லாம் போயிடுச்சு, பெண்கள் வழிபாடெல்லாம் போயிடுச்சு. கிழவி எலிசபெத் கிழவி, அந்த கிழவிக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னா, அது இன்னொன்று பாருங்க, இந்த எலிசபெத் ஏன் இந்த வார்த்தையை சொன்னான்? அருமையான லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே நான் பார்க்கும் பொழுது, அங்கே எலிசபெத் மரியாளை குறித்து வாழ்த்துவதற்கு முன்பு அவள் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி, அது பெரிய ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுகிறார். அந்த மரியாளை பார்த்து அங்கே என்னுடைய கடவுளுடைய தாயார் சொல்லி அந்த தாயாரை குறித்து பெருமைப்படுத்தி சொல்லக்கூடிய வசனத்தை லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். ஏன் அருமையானவர்களே, யோவான் ஸ்நானகன் எலிசபெத்துக்கு வயது முதிர்ந்து குழந்தை பெறுவதற்கு தகுதி இல்லாத நேரத்திலே இந்த குழந்தையை தந்து, இதற்குமே உனக்கு குழந்தை வேண்டாம், உன்னுடைய வயிற்றே வரக்கூடிய இந்த கற்பத்தின் கனி அது பரிசுத்தம் உள்ளது, எனவே இதற்கு மேற்கொண்டு உனக்கு வேண்டாம் என்பதனால் தாங்க அவனுக்கு அந்த வயதிலே குழந்தையை தந்திருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். ஆக பரிசுத்த ஆவியினாலே நிரம்பின அந்த எலிசபெத் அங்கு ஆசீர்வாதமான வார்த்தையை பார்த்து
யார்? மரியாதை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆக பரிசுத்த ஆவியினாலே நிறைந்த ஒருவரை கூப்பிட்டு பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த யோவான் ஸ்நானகன் எப்படி எலிசபெத்திடத்திலே பிறந்தும் அவருடைய வாழ்க்கையும் அவங்களுடைய வாழ்க்கை பெற்றோருக்கு ஏற்றதாக காணப்பட்டிருந்தும் இந்த எலிசபெத் முதிர் வயதிலே குழந்தை பெறுவதற்கு காரணம் அந்த கற்பத்திலே வேறு குழந்தை இருக்கக்கூடாது. பரிசுத்தாவினாலே நிறைந்த குழந்தை. அது எப்படிப்பட்ட மனிதன்? அங்கு பார்க்கும் பொழுது இயேசு சுவாமியே போற்றக்கூடியவராக அவ்வளவு மேன்மை பொழிந்தவராக இருக்கிறார். கடவுளுடைய மேன்மைக்கு நான் சொல்றேன். இயேசு சுவாமி யோவான் ஸ்நானகனுடைய அந்த பிறப்பு, எலிசபெத் வயிற்றிலிருந்து பிறந்த அந்த குழந்தைக்கு பின்பு அந்த பரிசுத்தாவினால் நிறைந்த இடம் வேறு எதுனால் நிரப்பக்கூடாது என்று கடவுள் நினைத்தாரோ? இங்கே நான் பார்க்கிறோம், இந்த மேன்மை குறித்து பார்க்கிறோம். இதுதான் மேன்மை. அங்கு தீர்க்கதரிசிகள் எல்லாம் சொல்லுகிறார்கள். இந்த மல்கியா தீர்க்கதரிசி பழைய ஏற்பாடு அந்த நிறைவு பெறக்கூடிய நேரத்தில் அந்த கடைசி 2 வசனங்களில் அவ்வளவு அழகாக சொல்லி இருக்கிறது. ஆக அந்த ஒரு தீர்க்கதரிசி, எலியா தீர்க்கதரிசி அனுப்புவேன் என்று சொல்ல போற பிரகாரமாக எலியா தான் வந்திருக்கிறார். இங்கே எலியாவினுடைய ஆவியிலே இந்த யோவான் ஸ்நானகன் நிரப்பப்பட்டு இருக்கிறார். ஆகவே தான் அவர் யாருக்கும் அஞ்சாதபடி அவர் அங்கே யோர்தான் நதிக்கரை ஓரமாக இருக்கக்கூடிய இடங்களிலே சென்று அவர் கடவுளுடைய செய்தியை அவர் பறைசாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். இது யோவான் ஸ்நானகன் ஒரு கேள்வி நான் உங்களுக்கு கேட்கிறேன். இயேசு சுவாமி எத்தனாவது வயசுல ஊழியத்தை ஆரம்பிச்சாரு? லூக்கா 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். லூக்கா 3:23. அருமையானவர்களே, இயேசு சுவாமி ஊழியத்தை 30 வயசுல ஞானஸ்தானம் பெற்றதுக்கு பின்பதாக 4வது சாப்டர்ல பார்க்கும் பொழுது சாத்தானால் சோதிக்கப்பட்டு உடனடியாக ஊழியத்தை செய்கிறார். சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே கடவுள் இந்த 40 நாள் உபவாசம் இருந்து உபவாசத்தின் ஜெபத்தினுடைய ஆரம்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை நான் பார்க்கணும். ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுகிறார். இன்றைக்கு நீங்க உபவாச ஜெப கூட்டத்தை வச்சிருக்கிறீங்க. இந்த ஜெப கூட்டம், உபவாச ஜெப கூட்டம் நமக்கு வழிகாட்டுவது யார்? என் ஆண்டவர் இயேசு சுவாமி. ஆக இன்றைக்கு இந்த ஜெப கூட்டம் எதுக்காக இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் நாம் கடவுளுடைய வழிநடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும், கடவுளுக்கு தகுதியா இருக்க வேண்டும், கடவுளுடைய செய்தியை பரப்ப வேண்டும், கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் ஒன்று கூட வேண்டும், கடவுளுடைய சந்நிதியிலே வாழ வேண்டும் என்பதற்காக. இங்கு நான் பார்க்கும் பொழுது இன்னொரு கேள்வி. இயேசு சுவாமி 12 வயசுல தேவாலயத்துக்கு போகும்போது அந்த 2:26ஆம் வசனம் அங்கு என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? 12 வயசுல தேவாலயத்துக்கு போறாரு. அங்கு போய் அவங்கெல்லாம் திரும்பி வர்றாங்க, அவங்க தாய் பெற்றோர் வந்துடுறாங்க. அப்படி திரும்பி பார்க்குறாங்க, அவங்க இல்லை, திரும்பி கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போனா அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தா இயேசு சுவாமி அங்க இருக்கிறார். அங்கே இருக்கக்கூடியவர்கள் குருமார்கள், பெரிய பெரிய அறிஞர்களாம் அங்கே இருக்கிறாங்க. இதை நாம் அந்த 1:26ஆம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு தெரிகிறது. 2ஆம் அதிகாரம் இது என்ன இருக்கிறது என்று சொன்னால், இங்கு இயேசு சுவாமி அங்கு இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே உட்கார்ந்து இருக்கிறார். He was in the midst of the scribes. அங்கே ஸ்கிரைப் இல்லை, அங்கே டீச்சர்ஸ் என்று போட்டிருக்கு. இன்னும் ஒரு திருப்பத்தில் டாக்டர்ஸ் என்று போட்டிருக்கு. இன்னும் ஒரு நிருபத்தில்
ரிலீஜியஸ் டீச்சர்ஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. இது 3 விதமான மொழிபெயர்ப்பு அங்கே தரப்பட்டிருக்கிறது. முதலே ஒரு டாக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. டாக்டர்ஸ் சொன்னால் டாக்டரேட் முடித்தவங்க, அதாவது பெரிய அறிவாளிங்க. 2வது ரிலீஜியஸ் டீச்சர்ஸ், வேதத்தை அறிந்து கற்று தேர்ந்து சொல்லிக் கொடுக்குறவங்க. 3வது டீச்சர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ஆசாரியர்கள். இத்தனை பேர் அங்கே இருக்கும் பொழுது அவர்கள் பேசுகிறதை அங்கே இன்னொரு பக்கம் போத் he was listening and questioning என்று போடப்பட்டிருக்கிறது. இவர் என்ன செய்கிறார்? அங்கு உட்கார்ந்து கொண்டு அவர்கள் பேசுகிறதை கேட்டுக்கொண்டு அவர்கள் பேசுகிறதிலேயே இவர் கேள்வி கேட்கிறார். அதான் இங்க சரியான ஒரு மொழிபெயர்ப்பு. சுவாமி he was listening, அவர் கேட்கிறார். அந்த கேட்டுக்கொண்டு இவர் என்ன செய்யற? கேள்வி கேட்கிறார். இவர் கேட்கக்கூடிய கேள்விகளை கேட்ட அந்த டாக்டரேட்ஸ் வாங்கினவர்கள், இந்த ரிலீஜியஸ் டீச்சர்ஸ் அத்தனை பேர் பிரமிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அப்படிப்பட்ட ஒரு நாலேஜ், அப்படிப்பட்ட ஒரு அறிவு உடையவரா இருக்கக்கூடிய 12 வயசுல ஏன் ஒழித்து போல? அவர் he was perfect in everything. அவர் எல்லாத்தையும் நிறைந்தவராக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது 12 வயசுல ஒழித்து போயிருக்கலாமே, ஏன் போல? ஏன் 30 வயசு வரைக்கும் காத்திருக்கணும்? அருமையானவர்களே, வேதத்துல சில காரியங்கள் இல்லை, ஆனா சத்தியத்திலே இல்லாது போனால் சரித்திரத்திலே உண்டு. அதைத்தான் இப்பொழுது நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். சத்தியத்திலே இல்லாது சரித்திரத்திலே இருக்கிறது. இவர் 30 வயசுலே ஊழியத்துக்கு போவதற்கு ஒரு காரணம் யூதர்களுடைய சட்டம். யூதர்களுடைய சட்டம் என்ன சொல்லுகிறது? ஒரு மனிதன் வெளியிலே போய் தங்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு 30 வயசுக்கு முடிய வேண்டும். ஒரு மனிதன் மற்றவர்களோடு சாதாரணமாக நிலையிலே பழக வேண்டும் என்றாலும் அவனுக்கு 30 வயசு வேண்டும். அந்த ஏஜ் குரூப்ல பல விதமான காரியங்கள் இருக்குது, ஆனா இது மாதிரி சொல்றேன். ஆக 30 வயது இருந்தால் தான் தனிப்பட்ட நிலைமையில ஊழியம் செய்யலாம், அல்லது தனிப்பட்ட நிலையில எந்த காரியத்தையும் செய்யலாம். இது யூதர்களுடைய சட்டம். இயேசு சுவாமி ஒரு மனிதனாத்தான் வந்திருக்கிறார், மனிதனாத்தான் இருந்தார். 100% மனிதன் தான், 100% கடவுள் தான். எங்கே மனிதனுக்கு கடவுளுக்கு என்ன இருக்குது? மனிதனுடைய நிலையில மனிதனா இருந்தார். அந்த மனிதனுடைய நிலை இருந்தால் கொஞ்சம் கூட மேலே போல கீழே இறங்கல. ஆனா கடவுளுடைய நிலைமை அவ்வப்பொழுது அவருக்கு இருந்து கொண்டிருந்தது. அது என்ன அதிகமாக என்னால் இந்த நேரத்தில் வளர்க்க முடியாது, நேரம் வேணும், இருக்கட்டும். ஆக அந்த நேரத்தில் இவர் மனிதனாக, முழுமையான மனிதனாக இருக்கக்கூடிய என் ஆண்டவர் மனிதர்களுடைய யூதருடைய கட்டளையின்படி காத்திருக்கிறார். அதான் 30 வயசு போனது காரணம். யோவான் ஸ்நானகன் எத்தனை வயசுல ஊழித்து போயிருப்பாரு? வேதத்துல இல்லை. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சுவாமி 30 வயசுல ஊழித்து போனா, யோவான் ஸ்நானகன் எத்தனை வயசுக்கு மூத்தவர் சுவாமிக்கு? காபியல் தூதன் போய் அங்கே சொல்லும் பொழுது, மரியாதை சொல்லும் பொழுது, மரியாதை பார்த்து சொல்லும் பொழுது, உன் இனத்தாலாகிய எலிசபெத் கர்ப்பவதியாய் இருக்கிறாள், அவளுக்கு இப்பொழுது சொல்லுங்க 6வது மாதம். அப்படி என்று சொன்னால் சுவாமி 30 வயசுன்னு சொன்னா, அவர் 30 வயசுல இருக்கும்போது யோவான் ஸ்நானனுக்கு 30 வயசு 6 மாசம் ஆயிடுச்சு. இப்ப இந்த 6 மாசத்துல இவர் என்ன செஞ்சார்? சரித்திரம் சொல்லுகிறது, இவர் சுவாமிக்கு முன்னால 2 மாசத்துக்கு முன்னாடி தான் ஊழியத்துக்கு வந்தாராமா. அப்படின்னு 4 மாசம் என்னாச்சு? இத இப்படியே நிறுத்திட்டு சரித்திரத்தை பின்னால போகும். கிமு 586 நேபுகாத்நேச்சார் அந்த எருசலேமை பிடித்து அங்கே செல்லும் பொழுது, எருசலேமை அழித்து தீக்கரையாக்கி விட்டு செல்லும் பொழுது, அங்கிருக்கக்கூடிய
வல்லவர்களாத்தையும் அங்கே கூட்டி போயிட்டார், பாலஸ்தீனா கூட்டி போயிட்டார். பாபிலோனுக்கு கூட்டி போய் அவர்கள் மூலமாக அநேக காரியம் செய்தார்னு பார்க்கணும். அதை நமக்கு தேவையில்லை. இப்ப அவர்கள் பாபிலோன்ல இருக்கிறாங்க. பாபிலோன்ல இருக்கிறவங்க யாருன்னா, இங்க இருக்கக்கூடிய யூதர்கள் பாபிலோன்ல இருக்கிறாங்க. பாபிலோன்ல இருக்கக்கூடிய இந்த யூதர்கள் அங்கே 70 வருஷம் இருக்கிறாங்க. 516 திரும்பி வர்றாங்க, கிமு 516. ஆக 70 வருஷமா இருக்கிறதுனாலே இங்க இருக்கக்கூடிய ஆசாரியர்கள் யாரு? இந்த குருமார்கள், எருசலேமில் இருந்த குருமார்களுக்கு 2 வேலை இருக்குது. என்ன 2 வேலை? ஒன்று, அவர்கள் ஆராதனை நடத்தணும். 2வது, அவர்கள் டீச் பண்ணணும். அங்கே வரக்கூடியவர்களுக்கு அந்த பென்டடாக் பற்றி, அந்த வேதத்தை பற்றி இவர்கள் சொல்லித்தர வேண்டியது கடமை இவர்களுடையது. இவங்க தான் பாபிலோன் இருக்காங்க. இவங்களுக்கு என்ன வேலை? ஒரு வேலையும் இல்லை. ஆக இவங்க வேதத்தையும் படிக்கிறது இல்லை, ஆராதனை நடத்துறது இல்லை, அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லாமல் போயிடுச்சு. இப்ப திரும்பி வந்துடுறாங்க. 70 வருஷத்துக்கு பின்னால திரும்பி வந்துடுறாங்க, எருசலேமுக்கு வந்துடுறாங்க. எருசலேமுக்கு வந்தா இந்த ஆசாரியர்கள் வேலை செய்யறாங்க, டீச் பண்றாங்க. ஆனா அவர்கள் ஏற்கனவே பழக்கம் இல்லாததுனாலே அவர்கள் படித்து ஒட்டி ஒரு போதகர் என்று சொல்லுகிறவர்கள் அங்கு வேதத்தை, இந்த பென்டடாக்கை படிச்சு முடிச்சிருக்கணும். அந்த 5 ஆகமத்தை படிச்சு முடிச்சு அது தேறினவர்களா இருக்கணும். அதுக்கு இப்ப இவர்களிருந்து வந்தவங்க பரிசேயர்களா. இப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய பரிசேயர்களை தங்கள் ரொம்ப பெரியவங்களா நினைச்சிருப்பாங்க. அதுக்கு நான் சொல்றேன், பரிசேயர்லாம் அப்படி இருக்கிறாங்க. பரிசேயர்கள் இப்படி இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய வேதபாரர்கள் இவங்களாவும் நன்றாக கற்று தெரிந்திருக்கணும். இவர்கள் அந்த பழக்கம் இல்லாததுனால அவர் சொல்லியும் சரியா தரல, ஆராதனையும் சரியா நடத்தல. இதெல்லாம் உண்மையான காரியத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய இந்த காலத்துல இந்த குருக்களும் அங்க இருக்கக்கூடிய மற்ற பரிசேயர் போன்றவர்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க அப்ப ரோம ராணுவம் ரொம்ப பிரதானமான இருக்கும். அங்க ராஜா இருக்கிறார், 70 நாள் இருக்கிறாரு. ராணுவம் அங்க இருக்கக்கூடிய ராஜா இருக்கக்கூடிய ஆட்கள் இவர்கள் யாராவது கோயிலுக்கு வந்துட்டா, பெரிய மனுஷன் வந்துட்டார்ல என்று கூட்டிட்டு வந்து நீ உட்கார வச்சிருவாங்க. பெரிய மனுஷன் வந்திருக்காங்கல்ல, நீ ஏறி அதுல பிரசங்கம் பண்ணுங்க. அருமையானவர்களே, இந்த பிரசங்க மேடையும் இந்த ஆல்டாரும் யாருடையது? உங்களுடையதா? உங்களுக்காக கட்டப்பட்டுச்சு. ஆக இது மிஷினரி இருந்து கட்டுத்தாங்களே, மிஷினரி தான் இல்லைங்க. இது என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடையது. இந்த தேவாலயமும், இந்த தேவாலயத்திற்குரிய இந்த பீடமும், இந்த புல்பிட்டும், இந்த பிரசங்க மேடையும், இந்த என்ன சொல்றது, இந்த இடமும் இது கடவுளுடையது. இதுல ஆராதனை நடக்கும் பொழுது இப்பொழுது தூய்த்து பாடினீங்களே, சங்கீதம் 69:30 படிங்க. கர்த்தருடைய மகிமை நிரம்பிட்டு பாருங்க. சரி, கர்த்தருடைய மகிமை நிரம்ப வேண்டும் இந்த ஆலயத்திலே, இந்த லாக்கன் சர்ச்சிலே நிரம்ப வேண்டும் என்று சொன்னா, இந்த ஆராதனைக்கு முன்னதாக நம்ம அருமையான அனில்குமார், அருமையா ஐயா, இன்னும் தம்பி எனக்கு தெரியல, எனக்கு இவங்கள ஆராதனைக்கு முன்னதாக உங்க பாடல்களினாலே ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தீங்க. இந்த மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் கடவுளுடைய பிரசன்னம் இறங்குகிறது. அப்படி பிரசன்னம் இறங்கக்கூடிய இந்த இடத்துல கிறிஸ்தவனை தவிர வேற யாரும் இந்த இடத்துக்கு ஆராய்ந்து வரக்கூடாது. இந்த பிரசங்கம் வேறு எவருக்கும் அனுமதி கிடையாது. ஆனா இது என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? அங்கிருக்கக்கூடிய பெரியவங்க, ஆசாரியர்கள், அங்கிருக்கக்கூடிய பரிசேயர்கள், மற்றவர்கள் காக்கா பிடிக்கிறா சொல்லுவாங்க இல்லையா,
அந்த இராணுவ அதிகாரிகள் அவங்க தான் வருவாங்க. அங்கே இருக்கிற அரசு அதிகாரிகள் வருவாங்க. பெரியவங்களா இருந்தால் அவங்களுக்கு நமக்கு தயவு வேணுமே, அவங்களிருந்து நமக்கு சகாயம் வேணுமே என்பதற்காக அவர்களை இந்த பீடத்திலே கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க. அவர்களை இந்த புல்பீட்ல ஏறி நீங்க பேசுங்கன்னு பேச வைப்பார்கள். இது அருவருக்கப்படக்கூடிய காரியம், அருவருக்கக்கூடிய காரியம். இந்த காரியத்தை இவர்கள் செய்து கொண்டு இருக்கிறதனை அங்கிருக்கக்கூடிய குருக்கள், ஆசாரியர்கள், ஆசாரிமார்கள் பார்த்து வேதனைப்பட்டார்கள், பார்த்து வேதனைப்பட்டார்கள். வேதனைப்பட்டு அந்த மக்களோடு வாழாதபடி ஒரு தனியாக இந்த ஆசாரியர்கள் எல்லாரும் தனியாக பிரிந்தார்கள். தனியாக பிரிந்தது மாத்திரமல்ல, அவர்கள் அந்த சபக்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய குகைகளிலே போய் அவர்கள் அங்கே வாழ ஆரம்பித்தார்கள். இவர்கள் பரிசுத்தராய் இருக்க வேண்டும், பரிசுத்தராய் இருக்கிறோம் என்ற நிலையிலே தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்கள். இவர்களுக்கும் அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் தொடர்பினை துண்டித்துக் கொண்டார்கள். அவர்களிடத்தில் இவர்கள் பேச மாட்டார்கள், யாரிடத்திலையும் பேச மாட்டாங்க. பேசுவதா இந்த சைகள் தான் பேசுவாங்க, அல்லது மெதுவா அனில்குமார் என்ன பாருங்களா அப்படி மெதுவா தான் கேட்பாங்க. அது ஒரு சில வார்த்தைகள் நின்றுவாங்க. இதுதான் அந்த பிரிந்து போன குருக்கள். இவருக்கு எஸ்ஸின்ஸ் என்று சொல்வார்கள், எஸ்நேயர்கள் என்று சொல்கிறார்கள். எஸ்ஸின்ஸ், எஸ்ஸின்ஸ் என்றால் பரிசுத்தவான் என்று அர்த்தம். இவர் பரிசுத்தமாகவே வாழ்ந்தார்கள். இவர்கள் அங்கிருக்கக்கூடிய குகையிலே போய் அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த குகை பேர் கும்ரான், அதை பற்றி நான் சொல்றேன். அந்த குகையிலே போய் வாழ்ந்தார்கள். அப்படி குகையிலே போய் வாழும் பொழுது இவர்கள் தங்கள் வாழ்வதற்கு தேவையான உணவுக்காக ஆடு மாடு வளர்த்தல், தேன் சேகரித்தல், விவசாயம் செய்தல், இந்த 3 வேளையை அவர்களுக்குள்ள வித்தியாசமே இருக்காது. எல்லாரும் சமமாக வச்சிருப்பாங்க. அவருக்குள்ள ஜாஸ்தி பேச மாட்டாங்க. அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க. இந்த 3 வேளையில் 3 விதமான ஒரு இதை செய்வாங்க. ஒன்று, அடுத்ததாக ஒரு சிலர் சமையல் வேலை செய்வாங்க. சமையல் அங்கே இருக்கக்கூடியவருக்கு 10-200 பேருக்கு வாழலாம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை வாழ்ந்தான்னு தெரியாது. அவர்களுக்கு இவர் சமையல் செய்வார்கள். இன்னொரு குரூப் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேலைன்னா, அந்த குகையில் உட்காந்துட்டு தோல் சுருள் எடுத்து இந்த 5 ஆகமங்களை அவர் எழுதுவார்கள், பிரதி எடுப்பார்கள். இது அவன் வேலை. இதையே அவர் செய்து கொண்டே இருப்பார்கள். பிரதி எடுத்து எழுதி தோல் சுருளை எழுதி அங்கே ஒரு மண்பானை இருக்கு, அந்த மண்பானையில் போடுவாங்க. இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். ஒரு சாரார் இப்படி செய்கிறாங்க. ஒரு சாரார் அந்த உணவுக்கு தேவையானது மற்ற காரியங்களை பார்ப்பாங்க. இன்னொரு சாரார் சமையல். இந்த 3 விதமான வேலைகளை அவர் செய்வாங்க. ஆனால் ஜாஸ்தி யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்வார்கள். அந்த குகையில் ஒரு பெரிய தொட்டி ஒன்று இருக்கும். அந்த தொட்டியில ஒரு புறத்திலிருந்து இறங்கி நடுவில் வந்தவுடனே 3 முறை மூழ்கி அடுத்த கரைக்கு ஏறி அந்த தங்களை துடைத்துக் கொண்டு ஊருக்குள் செல்வார்கள், தங்களுடைய கடமைகளுக்குள் செல்வார்கள். இவர்கள் அங்கு செய்யும் பொழுது தங்களுடைய பாவங்கள் நாற்பற்றி நீக்கிவிட்டோம் எனக்கூடிய அந்த எண்ணத்திலே அதை செய்துவிட்டு அவர்கள் தங்களுடைய வேலை செய்வார்கள். இது காலையில் எழுந்த உடனே ஒரு முறை, இரவிலே படுக்கிறதுக்கு முன்னால் ஒரு முறை, 2 முறையும் அவர்கள் இந்த ஒரு ஸ்நானத்தை அங்கு செய்வார்கள். நான் சொல்றத நீங்க கூகுளில் போய் நீங்கள் ரிசர்ச் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது செய்வார்கள். இப்படிப்பட்டவர்கள் அவர்கள் இருக்கும் பொழுது இவர்கள் எங்கே தங்களுடைய வீட்டுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு தலைவர் இருப்பார். அந்த தலைவர்கிட்ட போய் மெதுவாக, அவங்க ரொம்ப மெதுவாக தானே பேசுவாங்க. நான் போகலான் இருக்கேன், ஊருக்கு போகலான் இருக்கேன். சரி போயிட்டு அப்புறம் வா அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அந்த தலைவர் திரும்ப ஏதோ ஒரு சில நாள் கழித்து கூப்பிடுவார். சரி நீங்கள் போகலாம். நீங்கள் போனால் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் போய் மற்றவர்களோடு ஜாதி நீ போகிறீங்க, போகிற வேலையை பார்க்குறீங்க, வந்துடுறீங்க.
அங்கே யார்கிட்டையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. அப்போ சாப்பாட்டுக்கு இங்கிருந்து நீங்கள் சாப்பாடை எடுத்துகிட்டு போகணும். என்ன சாப்பாடு? அவர் சாப்பிட்றது கொண்டு போகிறது வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும். வெட்டுக்கிளின்னு சொல்லி லேவியராகமத்தில் பார்க்கும் பொழுது வெட்டுக்கிளி இனம் என்று அதில் பார்க்கலாம். வெட்டுக்கிளியுடைய இனம் அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் வெட்டுக்கிளி தான் அவர் சாப்பிட்டாங்க. அதே தேன் இதுதான் கொண்டு போகணும். வறுத்து கொண்டு போவாங்களா? வறுத்துட்டு கொண்டு போவாங்க. இதை கொண்டு போவாங்க. வெட்டுக்கிளின்னா என்னென்னு தெரியாது, எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியல இல்லை. சரி இருக்கட்டும். ஆக அதை எடுத்துக்கொண்டு இவர்கள் போகணும். வெளியில் போய் சாப்பிடக்கூடாது. இதுதான் சாப்பிடணும். 3 நாளைக்குள்ளே திரும்பணும். 3 நாளைக்கு திரும்பிடலாம். அவங்கள கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தவங்க. அவ்வளோ பரிசுத்தவான்கள். அவர்கள் இந்த ஒரு விதமான செய்தி விட்டு இந்த தோல் சுருள்கள் எல்லாவற்றையும் மண்பாடில் போடுவாங்க. அருமையானவர்களே, 1948 வருஷம் ஒரு ஆட்டிடியன், ஒரு இடையன் அங்கே கல் வீசி விளையாண்டு விட்டுருக்கிறான். அப்போ ஒரு கல் போய் புகையில் போய் விழுகுது. அந்த கல் ஒரு பானை மேலே விழுந்தது. டங் என்று சத்தம் கேட்டுது. இவன் என்ன ரொம்ப ஒரு ஆச்சரியமாக போய் அந்த என்ன சத்தம் கேட்குதுன்னு போய் பார்க்கும்போது அந்த பானை இருக்குது. பானைக்குள்ளே தோல் சுருள் இருக்குது. இதை போய் ஊரில் சொல்கிறான். ஊரில் இருக்கிறவங்களாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய பெரியவங்களாம் வந்து பார்த்து அதை எடுத்துக்கொண்டு போய் பத்திரப்படுத்துகிறாங்க. அது என்னென்னு பார்த்தா அதில் வேதாகமும் இருக்குது. வேதாகம் முழுவதும் பானை பானையாக இருக்குது. அதெல்லாம் தோல் சுருளில் எழுதப்பட்டது. அது இன்றைக்கு லண்டனில் இருக்குது. இந்த இடையன் அதை போய் சொன்ன மாத்திரத்தில் அங்கே இருக்கக்கூடியவர்களாம் வந்து இதை எடுத்து பத்திரப்படுத்தி இருக்கிறார். வேதத்தினுடைய ஆரம்பம் இங்கே பார்க்குறோம். அவர்கள் அப்படி எழுதியில்லைன்னு சொன்னால் நமக்கு இன்னைக்கு சரித்திரம் இந்த பைபிள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி தெரியாது. இதை எழுதினவங்க இஸ்ரேலர்கள். எங்கே எழுதினாங்க? கும்ரான் குகையில். கும்ரான் எங்கே இருக்குது? சவக்கடல் பக்கத்தில். சவக்கடல் நான் யோர்தான் நதியில் அதை நான் பார்க்குறேன். இந்த பகுதியில் தான் யோவான் ஸ்நானனுக்கு போகிறார். போய் நான் பார்க்கும் பொழுது யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது இந்த யோவானை பற்றி சொல்லக்கூடிய 4 சுவிசேஷத்திலும் வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் என்று சொல்லி எசாயா தீர்க்கதரிசி படிச்சவில்லை. அந்த சத்தத்தை குறித்து 4 தீர்க்கதரிசிகள் 4 சுவிசேஷர்கள் இருக்கிறாங்க. ஒரு காரியம் 4 சுவிசேஷத்தில் எழுதினால் அன்னைக்கு நினைக்கிறவங்க ஐயா சொல்லிட்டு இருந்தார், அது ரொம்ப முக்கியமானது. அதுல அவங்க கேட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த நிகழ்ச்சி அது மாறாது. அந்த செயல்பாடு அங்க மாறாமல் இருக்கும். அப்படி இந்த 4 சுவிசேஷத்திலும் இவர் ஒரு வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தம் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதனை இந்த 4 சுவிசேஷர்களும் எழுதுறாங்க. எசாயுடைய எலியாவுடைய அந்த நிகழையை பார்த்து இங்க யோவானுடைய அந்த பிரசங்கத்தை பார்த்து இங்க எழுதுகிறார்கள். இங்கே இருக்கக்கூடியவர்கள் திரும்ப வரும் கும்ரான் கோயிலுக்கு. இங்கே இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் ஒரு எஷீம் வெளியே போனார்னு சொன்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்களாம் ரொம்ப பயபக்தியா கைகட்டி அவங்க பார்ப்பாங்க, பயபக்தியா பார்ப்பாங்க. மக்கள் மத்தியில அவ்வளவு செல்வாக்கு, ஏன்னா அவ்வளவு சுத்தமானவங்க, அவ்வளவு பரிசுத்தர், அவ்வளவு கடவுளுக்கு உகந்தவர்கள். அவர் கைகுட்டி அவங்க யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. அவங்க பேச மாட்டாங்க. 2வது இவங்களும் போய் தர மாட்டாங்க. யாரும் தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. ஒரு எஸ்ஸியும் போனா அது ஏதோ பெரிய தெய்வத்தை பார்க்குற மாதிரி ஊர் மக்கள் எருசலேம் மக்கள் பார்ப்பாங்க. அந்த விதமா இருக்கக்கூடிய நிலையில ஒரு வாலிபன் போய் யோர்தான் நதிக்கரையில அவன் சத்தமிட்டு கூப்பிடுகிறானே. இந்த யோவான் ஸ்நானகன், நான் கேள்வி கேட்டேன், 2 மாசத்துக்கு முன்னாடி ஏசுவாமி 2 மாசத்துக்கு ஊழியத்துக்கு முன்னாடி இவர் ஊழியம் செஞ்சாரு. 4 மாசம் எங்கே போனார்? 4 மாசமும் இந்த எஸ்ஸிவிக்களோடு இந்த கும்ரான் கோயிலில் வாழ்ந்ததான சரித்திர குறிப்பு இந்த தோல் சுருள் பகுதியிலே அங்கு எழுதப்பட்டிருக்கு.
அங்கு என்ன செய்கிறார்கள், அந்த 4 மாதமும் அவர் இந்த எஸ்சிபிக்களோடு சேர்ந்து இந்த ஒரு நிலையிலே வாழ்ந்தவர். ஒரு எஸ்சியும் வெளியே பேசுவது என்றால் பெரிய ஆச்சரியம். இந்த எஸ்சியும் சத்தம் போடுறார், அங்க இருக்கக்கூடிய மக்களை பார்த்து சத்தம் போடுறார். எல்லாரும் இதை ஓடி வர்றாங்க. ஏதோ எஸ்சியும் 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 பேசுறாரு, எஸ்சியும் சத்தமா பேசுறாரு என்று அங்கு ஓடி வருவார்களாம். அப்படி இப்ப எஸ்சியும் போனார் என்றால் அது நேச்சுரலாவே எல்லாரும் பின்பக்கம் ஓடுவாங்க. இவர் நேர யோர்தான் நதிக்கே போயிடுவார். அங்க இருக்கும் பொழுது அங்குதான் சொல்றாரு, இது கடவுளுடைய வருகை சமீபமா இருக்கிறது என்பதை அவர் சொல்றார். அவர் சொல்லி அவருடைய நான் இது முதல்ல மேன்மை சொல்லிட்டேன், இப்ப தாழ்மை தான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். இங்க இந்த எஸ்சிமுடைய தாழ்மையை சொல்லிட்டு இருக்கிறேன். இங்க தாழ்மையில இந்த யோவான் ஸ்நானகனும் தன்னை தாழ்த்தி அதே நேரத்திலே கடவுளை பற்றி, இயேசாண்டவரை பற்றி முதல் ஒரு மிஷினரி யார் என்று சொன்னார். மிஷினரி ஒரு இடத்துல இன்னொருத்துக்கு போய் கடவுள் செய்தியை சொல்றவங்க. முதல் மிஷினரி யோவான் ஸ்நானகன் தான். முதல் மிஷினரி யோவான் ஸ்நானகன் முதல் மிஷினரியாக சென்று அங்கு கடவுளுடைய வழியை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் சொல்றாரு, எனக்கு பின்னே வருகிறார், நான் முன்னே பிறந்து வந்துட்டேன் 6 மாசத்துக்கு முன்னால, ஆனா எனக்கு பின்னால் பிறந்து ஒருத்தர் வருகிறார். அவருடைய சொல்லுங்க, பாதரட்சி தொடர்றதுக்கு எனக்கு தகுதி இல்லையா? அவருக்கு எனக்கு தகுதி இல்லையா? அவருடைய பாதரட்சியை தொடுவதற்கு எனக்கு தகுதி இல்லை. நான் யாரு? நான் வனாந்தரத்துல கூப்பிடுகிற சத்தம். எசாயத்திற்கு சொன்னாரு சத்தம்னு சொல்லி, அந்த சத்தம் தான் நான் தான் சத்தம் தான், அதுக்கு மேல நான் ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி அவளை பார்த்து என்ன சொல்றாரு, விரியின் பாம்பு குட்டிகளே. மத்திய 3ஆம் அதிகாரத்துல, மார்க் 1ஆம் அதிகாரத்துல பாருங்க, 3ஆம் அதிகாரம் 3-4 வசனம், மார்க் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது அங்க யாரு வர்றா? இவரிடத்துல வந்தவங்க யாரு? மக்கள் மாத்திரமல்ல, அந்த பரிசேயர் சதிசேயர் இவங்களும் வர்றாங்க. அவங்கள பார்த்து தான் சொன்னார், விரியன் பாம்பு குட்டிகளே. ஒரு பரிசேயன சாதாரண மக்கள் போய் பார்க்க முடியாது. ஏன்னு சொன்னா மத்தேயு 23 நீங்க பார்த்தீங்கன்னா பரிசேயன் செயல்லாம் அழகாக எழுதிருக்க பார்க்கலாம். அதுல இவங்கெல்லாம் போய் ஒரு 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 மீட்டிங் நடக்கிறாங்க. இந்த நேரத்துல இப்ப ஐயா இருக்கிறாருல, இந்த இடத்துல உட்கார சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில யோவான் ஸ்நானகன் வாழ்க்கையில நான் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் சத்தமாக கடவுளுடைய வனாந்து கூப்பிடுகிற சத்தமாக வாழ்ந்தார். இயேசு தனக்கு முன்னாக பின்னாக வந்தாலும் அவருக்கு நான் அடிமை ஒண்ணுமே இல்லை, நான் ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி வரக்கூடிய காலத்தை குறித்து எச்சரிக்கை தருகிறார். அருமையான 2 காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் நினைக்க விரும்புகிறேன். முதல்ல, இந்த ஆலயத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு மதிப்பு தர்றீங்க? இடையில சில காலங்கள்ல மதிப்பில்லாத ஒரு ஆலயமா போச்சு, அதுக்கு நீ பதில் சொல்லணும். ஆனா இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தை இங்கு எதிரொலித்துக் கொண்டு இருக்கிறது, இதற்கு நன்றி சொல்லணும். இன்றைக்கு ஆலயத்தில் பார்க்கும் பொழுது நிரம்பி வழிகிறது, அது ஆசீர்வாதம். ஆனால் அதே நேரத்துல நாம் நம்மையும் நினைச்சு பார்க்கணும். ஒரு யோவான் ஸ்நானகன் எப்படி வாழ்ந்தார் என்று பார்க்கணும். அவருக்கு சாப்பாடு என்ன? வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும். எலியா தீர்க்கதரிசியை பார்க்கறதுக்கு அந்த ராஜாவில் அனுப்பப்பட்ட திரும்பி கேட்கும் பொழுது, அந்த மனிதன் எப்படிப்பட்டவனா, எலியா எப்படிப்பட்டவனா இருந்தான்னு கேட்கும் பொழுது, அவர் மயிருடை தரித்து கச்சை கட்டிக்கொண்டு
இருந்தார் என்று சொன்னாங்க. அப்பதான் இந்த ராஜா அவர் எலியா என்று அறிந்து கொண்டார். அந்த எலியா உடுத்தின உடையத்தான் இங்கே யோவான் ஸ்நானகன் உடுத்தி இருக்கிறார். அவர் ஒட்டகமயிறு உடையினாலும் இடையிலே வார்க்கச்சியினாலும் தன்னை உடுத்தி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். உடை என்று சொல்லும் பொழுது வெளிப்படுத்தும் விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது அந்த 9ஆம் வசனத்துல அங்கே இயேசுவுக்கு முன்னதாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்னதாக நிற்கக்கூடிய அத்தனை பேரும் தங்களுடைய ஆடைகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்து அதை அணிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இங்கு இவர்களுடைய ஆடையானது ஒரு பலி கொடுக்கப்பட்ட ஒரு ஆடை. அன்று மோசே வனாந்தரத்திலே மக்களை அழைத்து கொண்டு செல்வதற்கு முன்பதாக மக்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டு அவர்கள் தெய்வத்துடைய வழிநடத்துக்குட்பட வேண்டும் என்பதனாலே அவர்கள் பரிசுத்தராக்கப்பட்டு அங்கு வழிநடத்தப்படுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த ஆடையானது அது ஒரு தன்னுடைய இந்த யோவான் ஸ்நானகனுடைய பாவத்துக்கு அது பலியாக தரப்பட்டு அந்த ஆடையை இந்த யோவான் ஸ்நானகன் கட்டி கொண்டிருக்கிறார். இந்த கச்சை என்று சொல்லும் பொழுது எபேசியர் நிறுவனத்திலே 6ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அது என்ன சத்தியம் என்று சொல்லுகிறார். இது பரிசுத்தத்தையும் சத்தியம் பரிசுத்தத்தை காக்கிறது சத்தியம். ஆக இந்த யோவான் ஸ்நானகன் பரிசுத்தராயும் இந்த கச்சை சத்தியத்தினாலே கட்டுப்பட்டவராயும் தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். அப்படி ஊழியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த யோவான் ஸ்நானகனை தான் கடவுள் இப்படி சொல்லுகிறார். அருமையானவர்களே, இவருடைய மேன்மை குறித்து பார்க்கிறோம், இவருடைய எளிமையை குறித்து பார்க்கிறோம். எளிமைதான் அவருடைய வாழ்க்கை, எளிமைதான் அந்த காட்டுத்தேனும் அந்த வெட்டுக்கிளியின் உணவு, இந்த எளிமைத்தான் குகையில் வாழ்ந்த வாழ்க்கை, இந்த எளிமைத்தான் மக்கள் மத்தியிலே அவர்கள் தங்களை தாழ்த்தி சாதாரணமாக எளிமையாக தங்களை வெளிப்படுத்தினது. அதே நேரத்தில் அவர் தாழ்மையை பார்க்கிறோம். அவர் தாழ்மை, நான் இவ்வளவு பெரிய ஏசாமியே என்ன பெரிய மனுஷன் சொல்லிட்டாரு, இவரை போன தீர்க்கதரிசி இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற பெருமை இல்லை. ஐயோ, அது இயேசுடைய பாதத்தை தொடுறதுக்கு எனக்கு தகுதி இல்லையா, அவருடைய பாதத்தை தொடுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை என்று தன்னை தாழ்த்தினார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இது ஒருவேளை நான் எப்படி சொல்லுதுன்னு தெரியல, ஆனால் இதுக்குள்ள நிறைய காரியங்கள் சொல்லலாம். ஆனாலும் நான் இதை நிறுத்துறதுங்க ஒன்றை மாத்திரம் சொல்ல நினைக்கிறேன். இன்றைக்கு நான் ஏற்கனவே துவக்கத்தில் சொன்னது போல கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னென்ன நடக்க வேண்டுமோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. என்னென்னமோ வியாதிகள் வருது, அதுக்கு மருந்தே இல்லைன்னு சொல்றாங்க. நேற்று பார்க்கும் பொழுது அந்த இதில் டிவியில் பார்க்குறது, என்னென்னமோ வியாதி எங்கெங்கோ வருது. இதெல்லாம் எப்படி கடைசி காலத்துல என்ன நடக்கும்? பூமி அதிர்ச்சி, நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பூமி அதிர்ச்சி, நிலச்சரிவு, வெள்ளம், கொள்ளை நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க முடியல. அருமையானவர்களே, நோவா காலத்துல அவன் அந்த நோவா சொல்லித்தான், கடவுள் தான் சொல்லி நான் செய்கிறேன் அவன் கேள்வி பண்ணியிருப்பாங்க. அவர்கள் தங்களை உணரல. அவர்கள் நோவாவுடைய சத்திய வார்த்தைகளை கேட்க அவளுக்கு மனதில்லை. இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அருமையானவர்களே, இன்றைக்கு கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானகன் எப்படி முக்கியமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை காட்டிலும் பெரிய மனிதர் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வாழ்ந்த வாழ்க்கை சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ஊழியம் சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளுக்கு பயந்த பயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் நம்மை பார்ப்போம். அருமையா ஐயா தோக்கள் சொன்னாங்க, நாம் கடவுளுடைய சந்நிதியில் இருக்கிறோம். அந்த உணர்ச்சியோடு, அந்த ஒரு எண்ணத்தோடு கூட நாம் உட்கார்ந்துட்டு இருக்கணும். அப்படி உட்கார்ந்துருக்கும்போது மாத்திரம் தெய்வ பிரசன்னத்தை நம்மால் உணர முடியும். தெய்வ பிரசன்னத்தை நம்மால் உணர்றதுனால
நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக காண முடியும். நான் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லலாம். உண்மையில் நீ கடவுளுடைய பிள்ளைகள் தான். இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எளியவர்கள் ஒருவன் யோவானை காட்டும் பெரியவன். யாரு? நீங்க உங்களை பார்த்து சொல்ற. எப்ப நீங்க யோவானை போல நீ வாழ்ந்து கடவுள் பயந்து வாழும் பொழுது உங்களை பார்த்து சொல்ற, நீங்க தான் எங்க பெரியவங்க. யார் சொன்னது? இயேசு சொல்ற. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களே யோவானை பார்க்கலாம் ஒத்துக்கவில்லை. ஆனால் இந்த எளிமையானவர்கள் ஒருவரை போல் இருக்கக்கூடிய நீங்கள் தான் பெரியவர்கள் என்று சொல்லப்பட்டது. எனவே இந்த நல்ல நேரத்தில் நம்மை உணர்ந்து பார்ப்போம், சத்தியத்தை அறிந்து பார்ப்போம். சத்தியத்தை மாத்திரம் நமக்கு இருந்தா இது பிராணமானி. சரித்திரம் சொல்லுகிறது. நான் சரித்திரத்தை சில காரியங்களை குறிப்பிட்டேன். இது வாட்ஸ்அப்பிலிருந்து சில காரியங்களை குறிப்பிட்டேன். ஆக விக்கிலிபீடியாவில் சில காரியங்கள் குறிப்பிட்டேன். ஆக இவைகளை பார்த்து கடவுளுடைய இந்த பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக, கடவுளுடைய அடிமையாக நம்மை தாழ்த்தினவர்களாக நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் நிறைந்த கிருபை தயவை தந்து காத்து வருவாராக. ஆமென்.